அன்பர்களே, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 300க்கும் மேற்பட்டவர்களை மதம் மாற்றிய பாதிரியார் கைது செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து ஏமாற்றி மதம் மாற்றப்பட்ட 150க்கும் மேற்பட்டோர் தாய்மதம் திரும்பியுள்ளார்கள். பாரதம் முழுவதும் பல்வேறு வகைகளில் மக்களை ஏமாற்றி மதம் மாற்றும் செயல் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கேரளா, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று இப்படிப்பட்ட மதம் மாற்றும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். கேரளாவைச் சேர்ந்த பாதிரியார் பிஜு மாத்யூ. இவர் உத்தரப்பிரதேசத்தில் இறைவணி என்ற பெயரில் மதம் மாற்றும் செயலில் ஈடுபட்டு வந்துள்ளார். திருமண செலவை தருவதாக, சிகிச்சைக்கு பணம் தருவதாக, தொழில் நடத்த பணம் தருவதாக எல்லாம் கூறி 300க்கும் மேற்பட்டவர்களை இவர் மதம் மாற்றியுள்ளார். இவர் குடும்பத்துடன் 2.5 மாதங்களாக மீரட் பகுதியில் வசித்து வருகிறார். எல்லா ஞாயிறும் தனது வீட்டில் பிரார்த்தனை கூட்டம் நடத்தினார். இந்த பிரார்த்தனை கூட்டத்திற்கு கோலோபாத் என்ற கிராமத்திலிருந்து 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தொடர்ந்து வந்து கலந்துள்ளார்கள். இதையடுத்து இங்கு இவர் மதம் மாற்றும் பணியை தீவிரமாக ஈடுபட்டார். இந்த மதம் மாற்றும் பணியில் மேலும் பலரை ஈர்க்க இவர் முயற்சி செய்து கொண்டிருந்த நேரத்தில் இது குறித்து ஊர் மக்கள் ஹிந்து அமைப்பினருக்கு தகவல் தெரிவித்தார்கள். ஹிந்து அமைப்பினர் போலீசுக்கு தகவல் தெரிவித்தார்கள். தொடர்ந்து ஏமாற்றி மதம் மாற்றும் பணியில் ஈடுபட்ட பாதிரியார் பிஜு மாத்யூ கடந்த மாதம் இறுதியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இவர் கைது செய்யப்பட்டதும் மோசடியை புரிந்து கொண்ட 150க்கும் மேற்பட்ட மதம் மாறி சென்ற ஹிந்துக்கள் தாய் மதம் திரும்பியுள்ளார்கள். எஞ்சியவர்களையும் தாய் மதத்திற்கு கொண்டு வரும் பணியில் அப்பகுதியின் ஹிந்து இயக்கங்கள் ஈடுபட்டு வருகிறார்கள்.